ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நண்பீஸ். நான் உங்கள் ஐஷா. இந்த வீடியோவில் குரோமேட்டோகிராஃபி அண்ட் இட்ஸ் டைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு குரோமேட்டோகிராஃபினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒன் பை ஒன் அதோட டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் குரோமேட்டோகிராஃபி. வாங்க பார்க்கலாம். ஓகே, குரோமேட்டோகிராஃபினா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிக்சர் இருக்குது, அந்த மிக்சரில் நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கும், ஆமாம் தானே? ஸோ அந்த காம்போனன்ட்ஸை நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் தான் இது வந்து குரோமேட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். குரோமேட்டோகிராஃபி வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ண, பியூரிஃபை பண்ண யூஸ் பண்ணுற ஒரு பெஸ்ட் மெத்தட். குரோமேட்டோகிராஃபி அப்படின்ற வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா க்ரீக் வேர்டில் இருந்து தான் வந்தது. அதாவது க்ரீக் வேர்டில் குரோமோஸ் அப்படின்னா கலர் அப்படின்னு அர்த்தம், கிராஃபி அப்படின்னா டு ரைட் அப்படின்னு அர்த்தம். இதில் இருந்து தான் இந்த வேர்டு வந்திருக்கு. ஸோ கலர்டு சப்ஸ்டன்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் குரோமேட்டோகிராஃபி. இப்போலாம் வந்து குரோமேட்டோகிராஃபியை நான் கலர்டு சப்ஸ்டன்ஸ்க்கு செப்பரேட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஜென்ரல் பிரின்சிபிள். நம்ம என்ன பண்ணுறோம், மிக்சர் எடுத்துக்கிறோம், அந்த வந்து செப்பரேட் பண்ணணும் காம்போனன்ட்ஸாக. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு சூட்டபிள் சால்வெண்ட் ஒன்று எடுத்துக்கணும். சூட்டபிள் சால்வெண்ட் வந்து மோஸ்ட்லி சிலிக்கா ஜெல்லை யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்மளோட சொல்யூஷனில் பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது இந்த சிஸ்டம் எப்படி செயல்படுது அப்படின்னா 2 ஃபேஸாக செயல்படுது. ஒன்று ஸ்டேஷ்னரி, இன்னொன்று மூவிங், அதாவது மொபைல் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஜென்ரல் பிரின்சிபல். இந்த ஃபேஸஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், ஒரு கேஸாக இருக்கலாம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் குரோமேட்டோகிராஃபி யூஸ்டு. நம்ம எந்த டைப் குரோமேட்டோகிராஃபி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இதோட சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஸாக இருக்கான்னு சொல்ல முடியும். ஓகே, அடுத்தது வந்து குரோமேட்டோகிராஃபியோட டைப்ஸு. அதோட டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காலம், பேப்பர், தின் லேயர், கேஸ், லிக்விட், இதெல்லாம் தான் அதோட டைப்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து காலம் குரோமேட்டோகிராஃபி. வாட் இஸ் காலம் குரோமேட்டோகிராஃபி? காம்போனன்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட பொலாரிட்டியை பேஸ் பண்ணி பியூரிஃபை பண்ணுற ஒரு ப்ரிப்பரேட்டிவ் டெக்னிக்கு தான் காலம் குரோமேட்டோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மிக்சரை வந்து ஃப்ளூயிட் கூட டிசால்வ் பண்ணி அதிலிருந்து தனித்தனி கெமிக்கல் காம்பவுண்டாக செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் காலம் குரோமேட்டோகிராஃபி. இப்போ பிக்சரில் பாருங்கள், ஸ்டேஷ்னரி ஃபேஸ், மொபைல் ஃபேஸ்னு 2 இருக்கும். ஸ்டேஷ்னரி ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி சிலிக்கா ஜெல்லில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மொபைல் ஃபேஸில் பார்த்திங்கன்னா சாம்பிள், நம்ம எடுத்துக்கூடிய சாம்பிளை வச்சுட்டு தென் மொபைல் ஃபேஸில் வந்து சால்வெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வீக்கர் இன்ட்ராக்ஷன் போட்டிருக்குல்ல, அது வந்து ஃபஸ்ட்டாக வருது. ஏன் வருது அப்படின்னா அது வந்து நான் போலார் சால்வெண்ட். நான் போலார் சால்வெண்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணாது, லெஸ்ஸாக இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனால் எல்யூட் வந்து சீக்கிரமாக ஆகிடும். அடுத்தது வந்து ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனில் அந்த ஆரஞ்சு மாதிரி இருக்குல்ல, அந்த கலர். ஏன் அப்படி அது ஸ்ட்ராங் இன்ட்ராக்ஷனாக அது வந்து போலார் சால்வெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால ஸ்டேஷ்னரி பேஸ் கூட கொஞ்சம் லேட்டாக வந்து ஸ்லோவராக வந்து எல்யூட் ஆகும். ஓகேவா? அடுத்தது தியரியில் பாருங்கள், டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் எ மிக்சர். டிஃப்ரெண்ட் கான்ஸ்டிட்யூயன்ட் ஆஃப் எ மிக்சர்னாலே நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட் சேர்ந்தது. ஸோ நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட் அதுக்குள்ளே இருக்குது. அதை தான் நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எக்ஸ்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அமௌண்ட் எக்ஸ்டென்ஸ்னால் இவ்வளோ அமௌண்ட்டில் வந்து இவ்வளோ கெமிக்கல் அப்சார்ப் ஆகுது அப்படின்றது. ஓகேவா? அவ்வளோ கெமிக்கல் வந்து எவ்வளோ அமௌண்ட்டில் அப்சார்ப் ஆகுது, அது எது மூலயமா அப்சார்ப் ஆகுது, அட்சார்பண்ட் யூஸ் பண்ணுறது மூலிமா. அட்சார்பண்ட் இந்த இடத்துல என்ன, சிலிக்கா ஜெல், அலுமினா, அதெல்லாம் வந்து அட்சார்பெண்ட். தென் அதே மாதிரி செலக்டிவாக என்ன ஆகுது அப்படின்னா எல்யூட் ஆகுது, உறிஞ்சுது, சூட்டபிள் சால்வெண்ட் மூலிமா. ஓகேவா? சால்வெண்ட் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், எக்ஸைன், எத்திலஸ்டேட், அந்த மாதிரி போலார், நான் போலார் சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் போலார் காம்பவுண்ட் வந்து வீக்காக வந்து அப்சார்ப் பண்ணும் அலுமினாவை. ஓகேவா? அலுமினா கூட வீக்காக வந்து இன்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால அப்சார்ப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும், அதனால் சீக்கிரமாக கீழே வந்துடும். அதே வந்து OH குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்சிஜன் கூட ஹைட்ரஜன் பாண்டை உருவாக்கி அலுமினா வந்து கொஞ்சம் என்ன ஆகும் அப்படின்னா அலுமினா கூட ஜாயிண்ட் ஆகிறதுனால செப்பரேஷன் வந்து லேட் ஆகும். ஓகேவா? அதை தான் இங்கே அப்படியே ரிவர்ஸ்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது அந்த பிக்சரில் ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஃபஸ்ட் எல்யூட் ஆகிடும், அடுத்து ப்ளூ, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். அடுத்தது இந்த அட்சார்பண்ட் வந்து காமனாக ஸ்டேஷ்னரி ஃபேஸில் யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டேஷ்னரி ஃபேஸில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அலுமினா, சிலிக்கா ஜெல் அண்டு கீசல்கர் அப்படின்ற இதை தான் யூஸ் பண்ணுவோம். இதில் அந்த அட்சார்பண்ட் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுலேயுமே கெமிக்கல் ரியாக்ஷன், காம்பவுண்டு கூட கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காமல் பியூரிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சால்வெண்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எல்யூஷன் நடக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இது எதை டிபெண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா
டைப் ஆஃப் அட்சார்பண்ட், அந்த அட்சார்பண்ட்டோட டைப் எப்படி இருக்குது, தென் அதோட தென் காம்பவுண்டோட நேச்சர், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சால்வெண்ட்டை சூஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். அது என்ன ஆகுது, எல்யூட் ஆகுது, அதை செப்பரேட் பண்ணுது காலம் குரோமேட்டோகிராஃபி மூலிமா. அடுத்தது ஜென்ரல் ப்ரொசீஜர். அது என்ன ஆகுது, ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறோம். ஸ்டாண்டில் வந்து நம்ம கிளாஸ் டியூப் வந்து ஃபிட் பண்ணுறோம். அது வந்து ஸ்டாப் காக்கோட இருக்குது. பாட்டம் வந்து ஸ்டாப் காக்கோட இருக்குது. பாட்டம் வந்து கீழே கேப் விட்டு இருக்குது. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா காட்டனை வந்து ப்ளக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அட்சார்பண்ட் ஆட் பண்ணோம். அட்சார்பண்ட் இந்த இடத்துல என்னது, சிலிக்கா ஜெல். அந்த சிலிக்கா ஜெல்லை ஸ்லரி ஃபேஸில் வந்து ஸ்லரி ஃபார்மில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ எது கூட ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பெட்ரோலியம் ஈத்தர் கூட, நான் போலார் சால்வெண்ட்டான பெட்ரோலியம் ஈத்தர் கூட ஆட் பண்ணி அதை சிலிக்கா ஜெல்லை உள்ளே ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன ஆகக்கூடாது அப்படின்னா ஏரே வரக்கூடாது. ஏர் வந்துச்சு அப்படின்னா காலம் வந்து லேட் ஆகிடும் போடுறதுக்கு. அடுத்தது டாப் ஆஃப் த காலம் வந்து எது கூட கவர் ஆகிருக்கு அப்படின்னா நியூட்ரல், கொஞ்சம் தின் லேயரில் நியூட்ரல் சாண்ட் வந்து போடுறோம். எதுக்காக இதை போடுறோம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, எல்யூஷனை வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இதை போடுறோம். அடுத்தது வந்து சால்வெண்ட் லேயர் வந்து என்ன ஆகுது, கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா டாப் ஆஃப் த காலமில் சல்லுன்னு கீழே இறங்கிடுது. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகக்கூடாது அப்படின்னா காலம் போடுற வரைக்கும், முடிகிற வரைக்கும் இந்த இதை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா எல்யூஷன். இந்த சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மினிமம் அமௌண்ட் ஆஃப் சால்வெண்ட் கூட ஆட் பண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஓகேவா, போர் பண்ணணும். நான் போலார் சால்வெண்ட் லைக் பெட்ரோலியம் ஈத்தர் கூட நம்ம சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை போர் பண்ணணும். போர் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அப்சர்வ் ஆகுமா, அப்சர்வ் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குமா, ஃபாலோட் பை சால்வெண்ட் மொபைல் ஃபேஸ். ஸோ இந்த மெட்டீரியல் வந்து எப்போ பியூரிஃபை ஆகுது அப்படின்னு எப்போ தெரியும் அப்படின்னா இந்த ஏபிசி அப்படின்னு தனித்தனியாக கலர்டு காம்பவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரியும், இது பியூரிஃபை ஆகிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம கீழே டெஸ்ட் டியூப் வச்சு 1 by 1 எடுத்துக்கலாம். ஓகே, எல்யூட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலியம் ஈத்தர் வந்து ரொம்ப லீஸ்ட்டு, சீக்கிரம் எல்யூட் ஆகிடும். நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் போலார் சால்வெண்ட்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா சீக்கிரமாக எல்யூட் ஆகிடும். அதே போலார் சால்வெண்ட்ஸ் வந்து எல்யூட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம லாஸ்ட்டாக வந்து ஃப்ராக்ஷன்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறோம் பார்த்தியா, அந்த கலெக்ட் பண்ணுற டெஸ்ட் டியூப்பில் கலெக்ட் பண்ணுவோம். கலெக்ட் பண்ணிவிட்டு அதை எவாப்ரேட் பண்ணி வேக்கம் பம்ப் வச்சு எவாப்ரேட் பண்ணி அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம். இவ்வளோ தான் ஆகும். நம்ம தனித்தனியாக மிக்சராக இருந்ததை தனித்தனி காம்பவுண்டாக நம்ம பிரிச்சுட்டோம், செப்பரேட் பண்ணிட்டோம். அதை வந்து டெஸ்ட் டியூப்பில் ஃபில் பண்ணி அது மூலிமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிந்தசைஸ் பண்ணுவோம். ஓகேவா, இவ்வளோ தான் காலம் குரோமேட்டோகிராஃபி. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி பை நேச்சராக என்ன அக்கர் ஆகும் அப்படின்னா ஹைலி காம்ப்ளெக்ஸ் மிக்சர் தான் அக்கர் ஆகும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பியூரிஃபை பண்ணுறதுக்காக இந்த காலம் குரோமேட்டோகிராஃபியை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இதோட அப்ளிகேஷன் என்ன, ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸை வந்து ஐசோலேட் பண்ண யூஸ் ஆகுது. அப்புறமேட்டுக்கு மிக்சராக இருக்கிறத தனித்தனி காம்பவுண்டாக செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ட்ரக் ஃபார்முலேஷனில் ட்ரக்கை வந்து எஸ்டிமேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. பயாலஜிக்கல் ஃப்ளூயிட்ஸில் வந்து மெட்டபலைட்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகுது. இவ்வளோ தான் காலம் குரோமேட்டோகிராஃபி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.